ஐஸ்வர்யாஸ்லாம் வந்து கேப்டன் விஜயகாந்த் கால் தூசிக்குங்க சமம். யாரோடங்க கம்பேர் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த பாண்டிச்சேரியிலேருந்து நான் வர முடியல, அது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 25 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் விடுங்க, அதை வர்றது அவங்க இஷ்டம். அந்த டாபிக் ஏதோ நான் நகைக்கடை திறப்புக்கு வந்திருக்கேன், நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றி பேசாதீங்கன்னு மீடியாக்காரங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது வந்து மீடியாக்காரங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஐஸ்வர்யா ராஜேஷ் யாருங்க? நீங்கள் வந்து கேப்டனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, தராதரம் இருக்கா உங்களுக்கு? அவர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய தலைவர், மனிதநேயம் மிக்கவர். நீங்க வந்து பேசுற அளவுக்கு எங்க கேப்டன் வந்து என்ன இதாயிட்டாரா? அது ஓகே, அது விட்டு போங்க. அதை வந்து நேற்று ராதா மேடம் கூட சொல்லிட்டு போறாங்க, கேப்டன் பேரை தான் வைக்கணுங்க. ஆனால் அங்கே நடிகர் சங்கத்தில் ஒற்றுமை இல்லை போல இருக்குன்னு அவங்க நாசுக்கா ஒரு வார்த்தையை விட்டுட்டு போகிறாங்க. முதல்ல இதை வந்துட்டு நடிகர் சங்கத்துக்கு குரல் கொடுத்தது நான் தான். அடுத்து வந்து தீவுத்திடலில் குரல் கொடுத்தது நடிகர் ஸ்ரீகாந்த் சார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி அவர் பேரை வைக்கணும், அவர் பேரை வைக்கணும்னு சில நடிகர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதனால் இவங்க வந்து இந்த இறுதி மரியாதையை அவங்க சரியாக செய்யலை. அதை நிவர்த்தி பண்ணணும். இந்த குற்றத்தில் இருந்து இவங்க விடுபடணும்னா நிச்சயமாக நடிகர் சங்கத்தோட மெயின் கட்டடத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணுங்க. இல்லைன்னா இந்த தமிழ்நாடு மக்கள் உங்களை வந்து நிச்சயமாக புறக்கணிப்பாங்க. அது எப்படி புறக்கணிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா இது வந்து சினிமா வந்துட்டு ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது கிடையாது. தமிழ்நாடு முழுதும் உள்ளவன் தமிழர்கள் எல்லாரும் பார்க்கணும். உலகம் முழுதும் வந்து இலங்கை தமிழர்கள் பரவி இருக்கிறான். இலங்கை தமிழர்களுக்கு ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுத்தது நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் தான். முதலாக 1983 குரல் கொடுத்த நடிகர் வந்து இலங்கை தமிழருக்காக குரல் கொடுத்தது கேப்டன். 2008 திரு பிரபாகரன் அவர்கள் நேரடியாகவே கேப்டனுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் தலைவர் என்னங்க அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து நான் சொல்றேன், பாட்டு பாடி அஞ்சலி செலுத்துறாங்க, டான்ஸ் ஆடி அஞ்சலி செலுத்துறாங்க, அழுதுட்டு அஞ்சலி செலுத்துறாங்க. நீங்க உண்மையா வந்துட்டு போங்க, அஞ்சலி செலுத்திட்டு போங்க. இது என்ன இது பழக்கம்? பாட்டு பாடிட்டு அஞ்சலி செலுத்துறது, டான்ஸ் ஆடிட்டு அஞ்சலி செலுத்துறது, அழுதுகிட்டு அஞ்சலி செலுத்துறது. ஏங்க வந்து நீ அன்னைக்கு வந்து அழுதுட்டு போங்க, 10 நாள் கழிச்சுட்டு வந்துட்டு நடிச்சுட்டு போறீங்க. தெரியாதா எங்களுக்கு? எண்ணிய விடுங்க, அந்நியாருக்கு தெரியாதா அந்த விஷயம்? இவங்க எப்படி ஆளு அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க அரசியலையும் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சினிமா பற்றியும் தெரியும். அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா? யார் வந்துட்டு உண்மையா இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்நியார் அது நம்ம கிட்ட எதுவும் சொல்லலை இது வரைக்கும். பட் அது இருக்கும்லாங்க. ஏங்க கூட இருக்கிற எங்களுக்கே இவ்வளோ வருத்தம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காதாங்க? நடிகர் சங்கம் வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண. சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க சார். அடுத்த நாள் நானே கண் கூட பார்த்தேன் சார். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க சார். சிலோன்ல இருந்து வந்தாங்க சார். ஏங்க இவங்களெல்லாம் விடுங்க. திரு சரத் சார் துபாயில தானே இருந்தார். ஏன் நீங்களும் நடிகர் சங்கத்தில் தலைவரும், அதுவும் கேப்டன் அவர்கள் விலகி அந்த பதவியை உங்களுக்கு கொடுத்தாரு. கேப்டன் கூட நீங்க பயணப்பட்டிருக்கீங்க நடிகர் சங்கத்தில். அவர் இதா